ஆஞ்ச் பூஞ்ச் ஈஜி சந்தனக்கும் ஆச் முல்லானி மோல் முல்கி புத்திரப்பான் கபடி 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 கபடி. நேற்று போனங்க கில்லி ரீரிலீஸு என்னமா இருந்ததுங்க. எல்லா தேட்டர்லேயும் ரீரிலீஸ். தமிழ்நாடு வரலாற்றில், இந்தியா வரலாற்றிலே ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு இவ்வளோ ஹோப்பு, இவ்வளோ ஹைப்பு, இவ்வளோ கலெக்ஷன். அதுவும் தளபதிங்கிற அந்த ஒரு ஸ்டார், ஒரு அடையாளம், ஒரு ஐகான், ஒரு லெஜண்ட். தளபதி உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஆக்டிங் வரும்போது உங்களோட ஆக்டிங் ஸ்டேஜில் நீங்கள் எவ்வளோ கிரிட்டிசிசமை பார்த்து எப்படிலாம் எங்களெல்லாம் இன்ஸ்பயர்ட் ஆகி எவ்வளோ அந்த கில்லி டைமில் தான் அவரோட அந்த ஒரிஜினல் அந்த யங் விஜய் பார்த்துருப்போம் நம்ம. அந்த கில்லி டைம்லலாம் அவருக்கு அந்த இப்போதான் ஒரு ஆளாக தெரியுறாரு. ஆனால் தரணி சார் இன்னைக்கு ஒஸ்திக்கு அப்புறம் ஒரு படமே எடுக்கலை, ஆள் அடையாளமே தெரில, எங்கே இருக்கிறாருன்னே தெரில தரணி சார். அவ்வளோ மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருக்க தரணி சார். நம்ம விஜய் சாரை பற்றி பேசணும், த்ரிஷா மேடம், தனலட்சுமி கேரக்டர் பேசுகிறோம், வேலு சரவண வேலு பேசுகிறோம், முத்துப்பாண்டி பிரகாஷா சார் பேசுகிறோம். ஆனால் தரணி சார் இன்றைக்கி எங்கே இருக்கிறாருன்னே தெரில. அந்த ப்ரொடியூசர் சூர்யா மூவிஸ் ப்ரொடியூசர் சார் அவங்களாம் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா இல்லை பட வாய்ப்பு எதுவுமே கிடைக்கலையா, லாஸ்ட்டில் இருக்கிறாங்களா எதுவுமே தெரியலை. தயவுசெய்து எல்லா நியூஸ் சேனல்களும் எல்லாருக்கும் தரணி சாரும் அந்த கில்லி படத்தோட ப்ரொடியூசர் ஸ்ரீ சூர்யா மூவிஸ் அவங்களாம் தான் அவங்க ஃபேஸை காட்டுற மாதிரி பேட்டி எதனா கொடுங்க, இன்டர்வியூ. ஸோ முக்கியமான காரணம் அவங்க தான். ஸோ தரணி சார் குருவி எடுத்தார், குருவி அதுக்கப்புறம் ஓடலை, அந்த அளவுக்கு வாய்ப்பு ஹிட்டு கொடுக்கல படம். அப்புறம் ஒஸ்தி எடுத்தார், நம்ம எஸ்டிஆர் அண்ணனை வச்சு நல்லா பிக்கப் ஆகிடுச்சு ஒஸ்தி. அதுக்கப்புறம் ஆளே காணும், படமே எடுக்கல, குவிட் பண்ணிட்டாரா. ஸோ இன்னைக்கு மட்டும் கில்லி 10 கோடிக்கு மேலே வசூலாயிருக்கு. ஒரு ரீரிலீஸ் படம் 10 crores மேலே. பார்த்துக்கோங்க மக்களே, 10 crores. அந்த ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களுக்கு தான் லாபம், 10 கோடி. இப்போ அந்த முத்துப்பாண்டி கேரக்டர், நான் கில்லி படம் வந்து சன் டிவியில் தான் ஆக்சுவலாக பார்த்தேன், தேட்டரில் பார்க்கல. 2004 வந்ததுங்க. எனக்கு 3 வயசு, 3.5 வயசு முடிஞ்சு 4வது வயசு, நானே பிறந்தது 2000. அப்போல்லாம் தேட்டருக்கே போகல, கூப்பிட்டு போகல, டிவியில் தான் பார்த்தேன். அப்புறம் ஹெச்டி பிரிண்ட் வந்தோடனே சிடியில் வாங்கி சிடியில் பார்த்த காலம் அது. அது ஒரு காலம், அப்போ தான் பார்த்தோம். அப்புறம் தேட்டரில் போய்ட்டு அந்த கில்லி வைப்பு நிறுத்துதுங்க. எல்லா சாங்குக்கும் அந்த இது முத்துப்பாண்டி வில்லனிசமு, தலைவர் அந்த த்ரிஷா மேடமை சேஸ் பண்ணி தூக்கிட்டு போகிற சீனு, முத்துப்பாண்டி அவன் ஊருக்கு அவமானப்படுத்திட்டு வந்து அவங்க அப்பா கிட்டே தெரியாமல் மாட்டின்னு அந்த பொண்ணை எப்படியாவது அந்த பொண்ணுக்கு நல்ல லைஃப்பை கொடுத்துடணும், எப்படியாவது அந்த பொண்ணை ஃபாரினுக்கு காமிச்சு அந்த கெட்டவங்கிட்ட அவன் போய் நமக்கு அழிஞ்சிடக்கூடாது, வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு என்ன ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தது. த்ரிஷா மேடம்க்கு லவ் வந்துருச்சு தளபதி மேலே, தளபதிக்கும் கடைசியில் லவ் வரும். மேட்ச் வரும்போது, அந்த மேட்ச் ஆடாதம்போது வரும்போது எவ்வளோ சேஸிங்கு, ரன்னிங்கு, ஃபைட்டிங்கு, டான்ஸிங்கு, வாக்கிங்கு. ஸோ நல்லாவே இருந்தது. ஸோ அந்த போனா கேரக்டர், தம்மா துண்டு பிளேடு மேலே வச்ச நம்பிக்கையை உன் மேலே வைட, அந்த டைலாக்கு. ஜெயிக்கணுங்கிறது நீ மனசில் நினச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும், மனசில் வைக்கணும் நம்பிக்கை. ஸோ அந்த ஒரு சில டைலாக்கு, இது முத்துப்பாண்டி கோட்டை, முத்துப்பாண்டி கோட்டை, அந்த டைலாக்லாம் எப்படி இருந்ததுங்க. கில்லி ரீரிலீஸ்க்கான வைபே இல்லை, ரிலீஸுக்கான வைபு. வாவ், எல்லா பாட்டுமே கிளைமேக்ஸ் வரைக்கும். வித்யாசாகர் அண்ணன் அவரும் இப்போ அடுத்த படத்துக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்குறாங்க, நான் படம் தெரில. எப்போ அந்த கொக்கரக்கோ சாங்கு, தனலட்சுமி மேடம் அந்த சோலோ சாங் ஒன்று, ஷலலா ஷலலா ரெட்டைவோ வெண்ணிலா என்னை போல் வெட்டிக்கு இந்த பூமிலா எதுக்கும் வருவே வே வே எதுக்கும் வருவே வே வே எனக்கு வரும் ஆசை எல்லாம் என்ன முழுதாங்கி. ஸோ அந்த சாங்லாம் நல்லா இருந்தது. கொக்கரக்கோ சேவ கொக்கரக்கோ சேவ குவத்திலே ஒரு வெடி கொக்கரக்கோ, அந்த சாங்லாம் சூப்பராக.
நேற்று ஃபஸ்ட் டைம் பார்த்தா நான் ஆனால் தேட்டரில் கில்லி நேற்று தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். எப்போவுமே ஓடிடியில் கலைஞர் டிசி சன் டிவியில் போடுவான். அதை விட்டால் நம்ம இப்போல்லாம் ஓடிடியில் எல்லா படமும் வந்துச்சு. சன் டிவி அதை விட்டால் சிடியில் பார்ப்பேன் கில்லி வர டைம்லாம். ஸோ சூப்பராக இருந்தது. மே 1 தலை பர்த்டே அன்றைக்கி மங்காத்தா வருது. அது மங்காத்தா நான் இஏல தான் போனேன். அப்போ தான் புதுசாக கட்டியிருந்தாங்க. ராயப்பேட்டாவில் இருக்குல்ல எக்ஸ்பிரஸ் அவன்யூ. அப்போ புதுசாக கட்டி இந்த ஸ்டேஜில் அப்போ தான் மங்காத்தா ரிலீஸ் ஆச்சு. அப்போயே போயிட்டேன் மங்காத்தா பார்த்தா. அப்போ சின்ன பையன் 10 வயசு. 2011 மங்காத்தா 2011. அப்போ 10.5 வயசு. 5th லீவ் முடிச்சுட்டு 6th போகிறேன். 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 6th ஸ்டாண்டர்ட் போகிறேன் நான். அப்போ டைமு அப்போ வயசு தெரியாமல் பார்த்தேன். இப்போ வயசு தெரிஞ்சு நான் போவேன் மே 1 ஸோ கில்லி மிகப்பெரிய அருமையான படம். தளபதிக்கு ஃபேன்ஸு. அதுக்கப்புறம் இன்டர்வெல்ல அந்த சாங்கு போட்டாங்க, கோட்டோட சாங் விசில் போடு. அதுவும் செம்மையாக இருந்தது. ஸோ கில்லி எல்லாரும் போயிட்டு ரீரிலீஸை தேட்டரில் போய் பாருங்கள், கொண்டாடுங்க. கில்லிடா.